எனக்கு அப்பாலஜி வேணும். நான் கிட்டலாம் கேட்கவே முடியாது. பேய்க்கும் சண்டை அத ஊரே வேடிக்கை பார்க்குது. ஒரு பால் எடுத்தது தப்பாடி. எக்ஸ்ட்ரா நிறைய பண்ண கிழிச்சிட்டடா டார்லிங். இதெல்லாம் என்னால எப்படி எனக்கு அவனை பார்த்தா இப்போ ஒரு மாதிரி பயமா இருக்கு. ஏய் என்ன இத மட்டும் சொல்லு. ஏய் போடி சொல்ல முடியாது போடி போ வாண்டா பயமா இருக்கு. வணக்கம் மை டியர் ஜோன் மேட்ஸ், வெல்கம் டு ஷஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிக் பாஸ் சீசன் 9 உடைய டே 86 அண்ட் எபிசோட் 87 ஓட ரிவ்யூ தான். இந்த டிக்கெட் ஃபினாலே உடைய ஃபர்ஸ்ட் டாஸ்க்ல நேத்து எபிசோட் வரைக்கும் பார்க்கும்போது சாண்ட்ரா, வினோத், விக்ரம் அண்ட் சபரி இவங்க 4 பேருமே வந்து ஆல்ரெடி அவுட் ஆயிட்டாங்கல. அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா பார்வதி, சுபிக்ஷா, கமருதீன், திவ்யா, அரோரா இந்த 5 பேர் தான் வந்து நின்னுட்டு இருந்தாங்க. அப்ப பார்வதி தெரியாம காலத்துக்கு வச்சுட்டாங்க அப்படிங்கிறதுனால பார்வதி அவுட் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாப்ல. அண்ட் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா திவ்யாக்கு வந்து பேக் பெயின் வந்துருச்சு அப்படிங்கிறதுனால இதுக்கு மேல நிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப கூட 3 மணி நேரம் நின்றுட்டு தான் வந்து கீழே இறங்கினாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கமருதீன் பல்லே லக்கா அப்படிங்கிற மாதிரி பாட்டெல்லாம் பாடிட்டு இருந்தாப்ல. பாட்டு பாடினது ஓகே, கூடவே சேர்ந்து டான்ஸ் ஸ்டெப்பும் போறேன்னு சொல்லிட்டு காலை தூக்கி வச்சிட்டாப்ல. பிக் பாஸே கேட்டார், பாட்டு பாடனா ஓகே, டான்ஸ் ஸ்டெப்லாம் தேவைதானே, வாங்க கிளங்கி வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. ஸோ கமருதீனும் வந்து அவுட் ஆயிட்டார். ஸோ மீதி இருந்த 2 பேர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா அண்ட் அரோரா 2 பேர் தான் வந்து நிற்க ஆரம்பிச்சாங்க நின்றுகிட்டே இருந்தாங்க. அதாவது கிட்டத்தட்ட 6 மணி நேரம் 2 பேருமே நின்னாங்க. மேக்கப் கலைந்து விட்டது, ஸ்கின் கேர் பண்ண வேண்டியது, மூஞ்சை ஒரு பக்கம் சுபிக்ஷா கண் மாதிரி நிக்கிறாங்க அப்படின்னா இன்னொரு பக்கம் அரோராவும் அசரவே இல்லையே, நீ நிக்கிறியா நானும் நிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலயும் அரோராலாம் பயங்கர ஃபன் பண்ணிட்டு ஜாலியா பாட்டெல்லாம் பாடிட்டு இருந்தாங்க. அதை பார்த்து பிக் பாஸ் ஏமா பாடி நீயே டயர்ட் ஆயிராத, நானே பாட்டெல்லாம் போட்டு விடுறேன் அப்படிங்கிற மாதிரி பாட்டெல்லாம் போட்டு பயங்கரமான மோட்டிவேட்லாம் பண்ணிட்டு இருந்தாப்ல. அப்ப கூட விக்ரம் பாருங்க, இவங்க 2 பேரும் நிக்கிறத பார்த்தா 12 மணி நேரம் நின்றுவாங்க போல இருக்கு. பிக் பாஸ்ல ஹிஸ்டரி எல்லாம் கிரியேட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி உசுப்பேத்தி விட்டுட்டு இருந்தாப்ல. அப்ப அரோரா ஆமா பிக் பாஸ்ல ஹிஸ்டரி கிரியேட் ஆகும், பிக் பாஸ் வீட்டில் 2 மரணம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் ஃபன்னா கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. இதுல வேற விக்ரம் இந்த மாதிரி டஃப்பான பிசிக்கல் டாஸ்க் எல்லாம் கொடுத்துட்டாரு அப்படின்னா அடுத்த டாஸ்க்லாம் கொஞ்சம் ஈஸியா தான் கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அதுக்குமே பிக் பாஸ் நினப்பு தான் பொழப்ப கெடுக்குமா அப்படிங்கிற மாதிரி கவுண்டர் எல்லாம் கொடுத்துக்கிட்டு, அதாவது சீரியஸான டாஸ்க் தான் பட் பயங்கர பண்ணா கொண்டு போயிட்டு இருந்தாங்க. இந்த டாஸ்க் கொஞ்சம் லைட்டா தான் பண்ணுவாங்க, நினப்பு தான் பொழப்ப கெடுக்குது. நைட் 9 மணிக்கு ஆரம்பிச்ச டாஸ்க் அடுத்த நாள் காலையில 3 மணி ஆகி போச்சு. கிட்டத்தட்ட 2 பேருமே 6 மணி நேரம் அசராம நின்று இருக்காங்க. அதுலயும் சுபிக்ஷாலாம் விட்டா இன்னும் 6 மணி நேரம் நிப்பேன் அப்படிங்கிற மாதிரி நின்று இருந்தவொடனே அரோரா பார்த்தாங்க, இவன் நிக்கிறத பார்த்தா இன்னைக்குள்ள இறங்க மாட்டா போல இருக்கு, எனக்கு பாத்ரூம் வருது, தாகம் எடுக்குது, எனக்கு பசி எடுக்குது, கொசு கடிக்குது, குளிருது அப்படிங்கிற மாதிரி கொஞ்ச நேரம் புலம்பிட்டு இருந்தாங்க. அப்பவே தெரிஞ்சு போச்சு அரோரா கீழே இறங்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி அரோரா வந்து கீழே இறங்கி மட்டையாகி கீழே படுக்கவே செஞ்சுட்டாங்க. அதனால இந்த டாஸ்கோடைய வின்னரா வந்து சுபிக்ஷா தான் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாப்ல. சோ சுபிக்ஷாக்கு 9 பாயிண்ட் கிடைச்சிருந்தாலும் அதுக்கு முன்னாடி இறங்கின அரோராக்கு 8 பாயிண்ட் கிடைச்சிச்சு. சுபிக்ஷா டிக்கெட் ஃபினாலே டாஸ்க் 1 வெற்றியாளர். டிக்கெட் ஃபினாலே ஆரம்பிச்சாச்சு. இதுல வரக்கூடிய டாஸ்க் எல்லாத்தையுமே இவங்களால தான் பண்ண முடியும், இவங்களால பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி விஷயம்லாம் இருந்துச்சு இல்லையா. அது எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் டாஸ்க்லயே அரோராவும் சுபிக்ஷாவும் சேர்ந்து ஒட்டச்சு விட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா கிட்டத்தட்ட 6 மணி நேரத்துக்கு மேல 2 பேர் நின்று காமிச்சிருக்காங்க. அவங்க நினைச்சிருந்தா ஈஸியா கிவ் அப் பண்ணிட்டு போயிட்டே இருந்திருக்கலாம், எல்லாரும் உள்ள போய் படுக்கலாம் செஞ்சுட்டாங்க. ஆனா கடைசி வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணாங்க பாத்தீங்களா. அது உண்மையிலேயே 2 பேருக்குமே வந்து பாராட்டு தெரிவிச்சாகணும். அதுலயும் குறிப்பா அரோராலாம் பிசிக்கல் டாஸ்கா எங்க பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு இருந்துச்சு. அதை இன்னைக்கு வந்து பக்காவா அவங்க உடச்சு காமிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் சுபிக்ஷாக்கு அவங்க அப்பா சொல்லிட்டு இருந்தாங்க, சிங்க பண்ணேங்கிறதெல்லாம் எங்கம்மா பேச்சில தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அதுவுமே சுபிக்ஷா வந்து இன்னைக்கு உடச்சு காமிச்சிட்டாங்க. அரோரா, சுபிக்ஷா, proud of you girls. Thank you so much boss. அப்புறமா பிக் பாஸ் வந்து வேக்கப் சாங்க போட்டுட்டாப்ல. எல்லாரும் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. நான் கூட அரோரா அண்ட் சுபிக்ஷா 2 பேருமே ரெஸ்ட் எடுப்பாங்கன்னு சொல்லி பார்த்தா அரோரா வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அப்ப கூட சுபிக்ஷா வந்து நைட்லாம் கிட்டத்தட்ட 6 மணி நேரம் ஒரே இடத்துல அசராம நின்றுமே காலைல வேக்கப் சாங்க போட்டாங்கன்னு சொல்லிட்டு வந்து டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருந்தாங்க. அது பார்க்கறதுக்கு உண்மையிலேயே ஆச்சரியமா தான் இருந்துச்சு. அப்புறமா சுபிக்ஷா உள்ள போய் அரோராக்கு வந்து அப்ரிஷியேட்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா இது வரைக்குமே வந்து அரோரா வந்து பிசிக்கல் டாஸ்க் சரியா பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் இருந்துச்சு இல்லையா. அந்த விமர்சனத்தை டிக்கெட் ஃபினாலே உடைய ஃபர்ஸ்ட் டாஸ்க்லயே ஒட்டச்சு விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு பக்கம் சொல்ல விக்ரமும் வந்து அப்ரிஷியேட் பண்ணிட்டாப்ல. அதுக்கு அரோராவுடைய பதில் என்னவா இருந்துச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வீக்கெண்ட் எபிசோட்ல அமித் வந்து என்ன பார்த்து பிசிக்கல் டாஸ்க் ஒழுங்கா பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. பட் அந்த இடத்துல சேது சார் தான் வந்து என் மேல நம்பிக்கையா, எனக்கெல்லாம் அப்படிலாம் தோணல அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அவர் என் மேல வச்ச நம்பிக்கை இருக்குல்ல, அந்த நம்பிக்கைக்காக தான் அவ்வளவு நேரம் நான் நிக்கவே செஞ்சேன், இந்த டாஸ்கே அவருக்காக டெடிகேட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரிலாம் டெடிகேட் பண்ணிட்டாங்க. எனக்குலாம் அரோரா வீக்கா தெரியலன்னு சொன்னார்ல, சரி நான் நின்னேன். அதாவது சுபிக்ஷா அண்ட் அரோரா 2 பேருமே இந்த டாஸ்க்ல ரொம்ப சூப்பராகவே பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அதுக்கு வந்து வீக்கெண்ட் எபிசோட்ல
எபிசோட்ல ஒரு ஸ்பெஷல் அப்ரிசியேஷன் கொடுக்கத்தான் செய்யணும். அதெல்லாம் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனா நார்மலாவே வீக்கெண்ட் எபிசோட்ல விஜய் சேதுபதி அரோரான்னு சொல்லி ஆரம்பிச்சாருன்னா அரோராவா ஐயோ ஓ அப்படிங்கிற மாதிரி புகழ்ந்து தள்ளுவாப்ல. இதுல வேற அரோரா வந்து சேது சார் என்ன மோட்டிவேட் பண்ணாரு, அதுக்காக தான் பண்ணேன், இது அவருக்கு தான் டெடிகேட் பண்றேன் அப்படின்ற அளவுக்கு பிட்டெல்லாம் போட்டு வச்சா இந்த வாட்டி வீக்கெண்ட் எபிசோட்ல அரோரா மட்டும் இல்ல அரோகரான்னு போகுமே. உனக்கு மோட்டிவேஷன் இவ்வளவுதான் தேவை. அந்த நேத்து வந்து கமர்தீன் மறுபடியும் அந்த பேட்டேஜ் இஷ்யூ எடுத்து வந்துடுறேன். கமர்தீனுக்கும் பார்வதிக்கும் மாறி மாறி பயங்கரமான பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. அந்த பிரச்சனையில பாத்தீங்கன்னா பார்வதிக்கு வந்து பயங்கரமா சப்போர்ட் பண்ணி நம்ம சாண்ட்ரா தான் களத்துல இறங்கி பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ்லாம் வேற பட்டுருந்தாங்க. நடுவில் கமர்தீன் பேச வரும்போது திட்டிலாம் விட்டாங்க. சாரி கேட்கும் போது எதுக்கு நீ சாரி கேட்க வர அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. அப்ப கூட கமர்தீன் வந்து தேவையில்லாம நீங்க எதுக்கு நடுவில் வரீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தார் இல்லையா. அது ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் இந்த பிஆர் ஆக்டிவிட்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க் வைக்கும்போது என்ன ஒரு டீம் வந்து அப்ரோச் பண்ணாங்க. நீங்க யாருக்கு பண்றீங்கன்னு சொல்லி கேட்கும்போது கமர்தீனுக்கு பண்றேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ரிவீல் பண்ணி விட்டாங்க இல்லையா. இது எல்லாத்தையுமே மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இப்ப கமர்தீனுக்கு பார்வதியோட சாண்ட்ரா மேல பயங்கரமான காண்டு வந்துருச்சு போல இருக்கு. அதனால வினோத் கிட்ட போய் சொல்லிட்டு இருந்தாப்ல, அது சாண்ட்ரா நேத்து பாத்தியா பிஆர் டீம் வந்து கேட்டாங்களாமா, அது கமர்தீன் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கன்ற மாதிரி ஜேம்ஸ் மார்ட் மாதிரி பேசிட்டு இருந்தாங்களே. இதெல்லாம் எதுக்கு பேசுறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க டைட்டில் வின் பண்றதுக்கு தான் ட்ரை பண்றாங்க. இதுல கூட அந்த டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்ல அதாவது மத்தவங்க எல்லாம் வந்து தெரியாம கால் எடுத்தோ இல்ல முடியாம இறங்கினாங்க. ஆனா அவங்க மட்டும் அசால்ட்டா இறங்கி வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாப்ல. அவ வினோத்தே சொல்லிட்டாப்ல, பாரு நேத்து அவங்க பேசும்போதே பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணணும், உன்னை டென்ஷன் ஆக்கணும்னு தான் பண்றாங்கன்றது நல்லாவே தெரிஞ்சுதான் நீ டென்ஷன் ஆகாதன்ற மாதிரி நான் சொல்லிட்டு இருந்தேன்டா. யாராச்சும் பிஆர் ஆக்டிவிட்டிக்கு போயிட்டு 30 லட்சம் ரூபாய் கொடுப்பாங்களடா அப்படிங்கிற மாதிரி அந்த மனுஷன் அக்யூஸ் பண்ணிட்டு இருக்காப்ல. நீ வந்து பாரு அவங்க சொல்றாங்கன்னு கிளீனா தெரியும். சத்தியமா அப்படி யாருக்கு நான் கேட்கிற 30 லட்சம் ரூபாய் யாரா? அப்ப கமலின் சொல்றாப்ல, சாண்ட்ரா என்ன சொல்ல வரதுக்கு ட்ரை பண்றாங்கன்னு தெரியுதா, மத்தவங்க எல்லாம் பிஆர் வச்சு வந்துட்டாங்க, எனக்கு பிஆர் எல்லாம் கிடையாது, நான் சூப்பர் பிளேயர், ஃபேமிலியை மிஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆளு அப்படிங்கிற மாதிரிலாம் மக்களுக்கு ப்ரொஜெக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த பருப்புலாம் வேகவே இல்லை. விஜய் சேது சார் ரோஸ்ட் பண்ணாரு பார்த்தல, அதாவது 24 ஹவர்ஸ் டாஸ்க்னு வரும்போது முடிச்சிருக்க முடியுது, மற்ற நேரத்தில் முடிச்சிருக்க முடியலன்னு கேட்டாரு பார்த்தல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டுதாப்ல. ஆக மொத்தத்தில் கமர்தீனுக்கு வந்து பார்வதியை விட சாண்ட்ரா வேலை பயங்கரமான காண்டு வந்துருச்சு அப்படிங்கிறதுனால இப்ப பார்வதியை டீல் விட்டாப்ல, சாண்ட்ராவை போட்டு பொழந்துட்டு இருக்காப்ல. இந்த பிஆர் எல்லாம் வைக்காம ஒரு சூப்பரான ஒரு பிளேயர் நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறீங்க. அண்ட் இன்னொரு பக்கம் பார்வதி போயிட்டு விக்ரம் கிட்ட பயங்கரமா ஃபீல் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. இந்த டாஸ்க் எல்லாம் பண்ணதான் செய்யற இல்லைன்னு சொல்லிட முடியாது, பட் இருந்தாலும் இங்க பிரேக் ஆயிடுச்சுல, அந்த தாட்ஸ்லாம் வேணாம்னு எவ்வளவுதான் தள்ளி தள்ளி போனாலும் நம்ம தனியா உட்கார்ந்துருக்கும் போது வரதான் செய்யுது. இந்த வீட்டில் நம்பி பழகின ஒரு ஆள் இந்த மாதிரி பேசின உடனே அது ஈஸியெல்லாம் கடந்து போக முடியல. ஓட்டுன்னு ஒரு வார்த்தையை எடுத்து வந்தான் பத்தியா, அதை நினைக்கும் போது இவ்வளவு நாள் உங்ககிட்ட பழகுனதுலாம் கொஸ்டின் மார்க்ன்ற மாதிரி ஆயிடுச்சுன்றாங்க. எனக்கு வந்து அது ஒரு கொஸ்டின் மார்க் ஆகுது. இவ்வளவு நாள் விக்ரம் கூட பார்வதி சண்டை தான் போட்டுருந்தாங்க. பட் இன்னைக்கு வந்து அதே விக்ரம் கிட்ட எதனால பார்வதி இவ்வளவு ஃபீல் பண்ணி பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது வேற ஒன்றும் கிடையாது. நேற்று கமர்தீன் மறுபடியும் அந்த பேட்டேஜ் இஷ்யூவை எடுத்து வரதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கிற முக்காவாசி பேர் வந்து கமர்தீனுக்கு தான் சப்போர்ட்டா இருந்தாங்க, பார்வதிக்கு தான் அகைன்ஸ்டா இருந்தாங்க. ஆனா தவளை தன் வாயாலே கேடும் அப்படிங்கிற மாதிரி கமர்தீன் மறுபடியும் அதே விஷயத்தை பேசி அந்த மனுஷன் என்ன பண்ணிட்டாப்ல, மொத்த வீட்டையும் அவருக்கு அகைன்ஸ்டா மாத்தி விட்டாப்ல. இப்ப முக்காவாசி பேர் வந்து பார்வதிக்கு சப்போர்ட் பண்றாங்க இல்லையா, அதை பார்வதி வந்து கொஞ்சம் சாதகமா யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுனால தான் நேத்து அவர் விட்ட வார்த்தைகளை மறுபடியும் எடுத்து வந்து கேமரா முன்னாடியே ரெஜிஸ்டர் பண்ணி அந்த சிம்பதி ஓட்ட வாங்குறதுக்கு ட்ரை பண்றாங்க. நான் உன்னை வச்சு ரொமான்டிக் கேம் ஆடுறேன்னு நீ நினைக்கிறியான்னு நீ ஏன் சொல்ற? அண்ட் பார்வதியும் கமர்தீனும் பேசிட்டு இருக்கும்போது பார்வதி தான் கமர்தீன் கேட்டிருப்பாங்க, நீ ஏன் என்கிட்ட கேம் பத்தி டிஸ்கஸ் பண்ண மாட்டேற, எப்ப பார்த்தாலும் ரொமான்டிக்கா மட்டுமே இருக்கிறியே அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. அதுக்கு தான் கமர்தீன் கோவப்பட்டிருப்பாப்ல. இப்ப அப்படியே பிளேட்டை மாத்தி போட்டு அவர் தான் என்கிட்ட இந்த மாதிரி கேட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அது சொல்றது மட்டும் இல்லாம கூடவே சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரி கேட்கறான் அப்படின்னா என்ன நினைக்கிறான், என்ன வச்சு லவ் கேமும் ரொமான்டிக் கேமும் ஆடிட்டானா, அப்ப அவனால யூஸ் பண்ணப்பட்ட பகடக்காயா நானு, என்ன அவன் யூஸ் பண்ணிட்டானா, அப்ப யூஸ் பண்ணப்பட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருக்கும்போது எனக்கு எப்படி பேடா ஃபீல் ஆகும் அப்படிங்கிற மாதிரி என்னென்னமோ பேசுறாங்க. பீயிங் யூஸ்ட்ன்ற ஒரு ஃபீலிங் இருக்குது தெரியுமா, அது ரொம்ப பேடான ஒரு ஃபீலிங். அண்ட் இது எல்லாத்தையுமே பேசுறது மட்டும் இல்லாம கடைசியா சின்னதா ஒரு அழுகையை சேர்த்தா தானே அது இன்னுமே பயங்கர எமோஷனலா கன்வே ஆகும். அதனால ஒரு அழுகையும் போட்டுட்டு கடைசியா இப்ப கூட நான் ஏன் இந்த கேம் ஆடுறேன்னு சொல்லி கேட்டேன்னா, எங்க அம்மா வந்திருக்கும் போது நீ தனியா ஆடி காமி அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க, அதுக்காக தான் ஆடுறேன் அப்படிங்கிற மாதிரி அதையும் சேர்த்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க. நான் அதுக்காக மட்டும்தான் நான் வந்து ஓகே தனியா விளையாடுவோம். என்னை பொறுத்த வரைக்கும் பார்வதி அண்ட் கமர்தீன் ரெண்டு பேருமே பயங்கர கிளவரான ஒரு கேமை தான் வந்து ஆடிட்டாங்க. ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா லவ் கான்டென்ட்டை வச்சு கிட்டத்தட்ட 13வது வாரம் வரைக்கும் வந்துட்டாங்க. ஆனா உண்மையிலேயே இவங்க ரெண்டு பேரும் லவ் தான் பண்ணாங்களான்னு சொல்லி கேட்டீங்கன்னா சத்தியமா கிடையவே கிடையாது. ஏன்னா ரெண்டு பேரும் உண்மையிலேயே லவ் பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையா வந்தாலும் தனியா உட்காந்து பேசி முடிக்கணும்னு தான் நினைப்பாங்களே தவிர்த்து மூணாவது ஆளை தேடி போக மாட்டாங்க. அதை மீறி அதாவது வீக்கெண்ட் எபிசோட்ல விஜய் சேதுபதி முன்னாடி வரைக்கும் அந்த பஞ்சாயத்தை கொண்டு வந்து ரெண்டு பேரும் மாறி கீழ்த்தரமா கழுவி ஊத்தும் போதே இவங்க ரெண்டு பேரும் பண்ணது லவ்வே கிடையாது அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சு போச்சு. இப்போ என்னன்னா ஃபேமிலி ரவுண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரெண்டு பேரும் ஒரு அபிஷியல் பிரேக்கப் ஒன்று பண்ணணும். பிரேக்கப் பண்ணதுக்கு அப்புறம் யார் இந்த வீட்டில் இருக்கணும், யார் விட்டு வெளியே போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வரும் இல்லையா, அந்த விஷயத்துக்கு வந்துட்டாங்க. இப்போ கரண்டா ரெண்டு பேரும் ஆடக்கூடிய கேமோடைய பேர் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா பிளேம் கேம். அது
பார்க்கும்போது பார்வதி சைடில் அவங்க வந்து மக்களுக்கு என்ன கன்வே பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்களா மக்களே, என்னுடைய ஃபீலிங்ஸ் வந்து ட்ரூ தான். கடைசி வரைக்கும் அவனுக்கு வந்து உண்மையாக தான் இருந்திருக்கேன். ஆனால் அவன் தான் வந்து ட்ரூவா இல்லை, என்னை வச்சு ஒரு கேம் ஒன்று ஆடிட்டான். இதில் பாதிக்கப்பட்டது யாரு? நான் தான். அதனால எனக்கு ஓட்டை போட்டு வீட்டில் வைங்க, என்ன ஏமாத்தினா அவனை வீட்டை விட்டு துரத்துங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு பக்கம் ஆடுறாங்க. இதுக்கு மேலே எது நடந்தாலும் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் அப்படி இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கமருதீன் வந்து பார்த்தீங்களா மக்களே, நான் அவளுக்கு வந்து எவ்வளோ உண்மையாக இருந்தேன், என்னோட ஃபீலிங்ஸ்லாம் எவ்வளோ ட்ரூவாக இருந்துச்சு. ஆனால் அவள் வந்து என் மேலே பேட் டச் அப்படிங்கிற ஒரு பெரிய பழியை தூக்கி போட்டு கடைசி வரைக்கும் என்னுடைய பேரை வந்து நாரடிக்க பார்த்தா. அவள் வீட்டுக்கு வந்து நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்ற அளவுக்கு சொல்கிறேன். ஆனால் கடைசி வரைக்கும் அந்த பேட் டச் அப்படிங்கிற இஷ்யூ தூக்கி என் மேலே போட்டுருக்கானா எப்பேற்பட்ட ஆளாக இருப்பா. ஸோ என்னுடைய ஃபீலிங்ஸை வச்சு அவள் தான் கேம் ஆடிட்டா. இதில் பாதிக்கப்பட்டது நான் தான். எனக்கு ஓட்ட போடுங்க மக்களே, அவளை வீட்டு விட்டு துரத்துங்க அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் இப்போ இந்த கேமை தான் ஆடிட்டு இருக்காங்க. பேட் டச் சொன்னாங்க என்னடா ஆக மொத்தம் பார்வதியும் கமருதீனும் லவ் கடன் எடுத்து வச்சு என்னென்ன கேம்லாம் ஆட முடியுமோ அது சிறப்பாக தான் ஆடிட்டு இருக்காங்க. ஆனால் இதை மக்கள் தான் புரிஞ்சிக்காம நான் கமருதீன் தான் சப்போர்ட் பண்ணுவேன், நான் பார்வதி தான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு மாறி மாறி சப்போர்ட் பண்ணி நீங்க தான் சண்டை போட்டுருக்கீங்க. இதை புரிஞ்சுக்கிட்டவங்க டீல விட்டு போயிருவீங்க, புரியாதவங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து கதறிட்டு இருப்பீங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கங்க, புரியாதவங்க புரிஞ்சவங்க கேட்டு தெரிஞ்சுக்கங்க. அப்புறமா டிக்கெட் ஃபினாலேயோட செகண்ட் டாஸ்க் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி பிக் பாஸ் என்ன சொன்னார்னா, நேத்து டாஸ்க்ல பாத்தீங்களா சுபிக்ஸாவும் அரோராவும் உங்க எல்லாரையுமே தோக்கடிக்க முடியும் அப்படிங்கறதெல்லாம் ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இந்த டிக்கெட் ஃபினாலேல உங்க கிட்ட நான் எக்ஸ்பெக்ட் பண்றது மினிமம் 100% எஃபோர்ட் போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. நேத்து டாஸ்க்லாம் பாத்தீங்கன்னா சாண்டா ரொம்ப அசால்ட்டா சரி ஓகே நான் இறங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கொஞ்ச நேரத்துல இறங்கி வந்துட்டாங்க. அரோராவும் சுபிக்ஸாவும் எவ்வளவு நேரம் நின்றாங்க, சாண்ட்ரா எவ்வளவு ஈஸியா கிவ் அப் பண்ணாங்க. அதனால அந்த மாதிரிலாம் ஈஸியா கிவ் அப் பண்ணாம மினிமம் 100% எஃபோர்ட் போடுங்க, அட்லீஸ்ட் டிக்கெட் ஃபினாலே ஏச்சு எஃபோர்ட் போட்டு தொலைங்கடா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் வற்புறுத்தி கேக்குறாப்ல. மறுபடியும் உங்க மனசுல நல்லா பதிய வச்சுக்கோங்க, இது டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க். சோ டிக்கெட் ஃபினாலேயோட செகண்ட் டாஸ்க் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எல்லாருக்குமே ஒரு பாஸ்கெட் வந்து கொடுத்திருப்பாங்களா. அது மட்டும் இல்லாம சென்டர்ல ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்குமா. அந்த பாக்ஸ்க்குள்ள மேக்ஸிமம் ஒயிட் பால்ஸ் வந்து இருக்கும், ஒரே ஒரு பிளாக் பாலும் 2 கோல்டன் பாலும் இருக்குமா. 2 கையை உள்ள விட்டு அட் டைம்ல 2 பாலை எடுத்து வந்து நம்ம பக்கெட்ல வந்து போட்டுக்கணும். இதே மாதிரி தான் வந்து பஸர் அடிக்கிற வரைக்கும் நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கணும். அண்ட் யாருக்கிட்டயாச்சும் பிளாக் பால் வந்துருச்சு அப்படின்னா அந்த பிளாக் பால் பஸர் அடிக்கிற வரைக்கும் நம்ம பாஸ்கெட்லயே இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து அவுட் ஆயிருவாங்களா. ஒருவேளை வந்து கோல்டன் பால் இருந்துச்சு அப்படின்னா யாரையாச்சும் ஒரு ஆளை சூஸ் பண்ணி அவங்க கிட்ட இருந்து ஒரு 50% பாலை வந்து நம்மளால வாங்கிக்க முடியும். இதுதான். அண்ட் வந்து நம்ம எடுத்த பாலை நம்ம தான் வச்சுக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டா அதுவும் கிடையாது. அடுத்தவங்க கிட்ட இருந்து பாலையும் எடுக்கலாம், நம்மளோட பாலை அடுத்தவங்களோட பாஸ்கெட்லயும் போடலாம். சோ பிளாக் பால் வந்துருச்சு அப்படின்னா யார் அவுட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கிறோமோ அவங்க பாஸ்கெட்ல போய் போடவும் செய்யலாம், அவங்க கிட்ட இருக்கக்கூடிய கோல்டன் பால் நம்ம வந்து பறிச்சு எடுக்கவும் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. மத்தவங்களோட பாஸ்கெட்ல இருந்தும் பந்தை எடுக்கவோ பந்தை வைக்கவோ செய்யலாம். சோ இந்த டாஸ்கோட முடிவுல யாருக்கிட்ட அதிகமான பால்ஸ் இருந்திருக்கு அப்படிங்கிற கவுண்ட் படி தான் 1 to 9 பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பிக் பாஸ் வந்து டாஸ்கை ஸ்டார்ட் பண்ணாரு. மதியம் 2:40 அண்ட் பஸர் அடிச்ச உடனே எல்லாரும் போயிட்டு பால்ஸ் எல்லாம் எடுத்து வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா அரோராக்கு தான் அந்த பிளாக் பால் வந்துச்சு. அந்த பிளாக் பாலை வந்து சுபிக்ஸாக்கு போடுறதுக்கு ட்ரை பண்ணாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டாஸ்க்ல சுபிக்ஸா தான் வின் பண்ணி 9 பாயிண்ட்ஸ் வச்சிருக்காங்க இல்லையா. ஸோ அவங்கள ஃபர்ஸ்டே அவுட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால அரோராவும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிட்டே இருந்தாங்க, சுபிக்ஸா வந்து தடுத்துட்டே இருந்தாங்க. கடைசியா ஒரு வழியா சுபிக்ஸாவுடைய பக்கெட்ல அந்த பாலை போட்டு சுபிக்ஸா அந்த பாலை எடுக்கிறதுக்குள்ள பிக் பாஸ் வந்து பஸர் அடிச்சிட்டாப்ல. ஸோ அவங்க எதிர்பார்த்த மாதிரியே ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருந்து சுபிக்ஸா எவிக்ட் ஆகி வெளியே போயிட்டாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இந்த கோல்டன் பால் வந்து யார்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா விக்ரம் அண்ட் பார்வதி இவங்க 2 பேர் கிட்ட தான் இருந்துச்சு. அப்ப பிக் பாஸ் வந்து நீங்க யாரை சூஸ் பண்ண போறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது 2 பேருமே கமருதீன் தான் சூஸ் பண்ணாங்க. ஸோ 2 பேருமே சேர்ந்து கமருதீனுடைய பாதி பால்ஸை வலிச்சு எடுத்துட்டாங்க. தேங்க்யூ. அண்ட் பார்வதி விக்ரம் 2 பேருமே சேர்ந்து கமருதீனுடைய 50% பால்ஸ் வந்து வாங்கிட்டாங்க இல்லையா. அது வந்து எந்த அடிப்படையில் வாங்கினாங்க அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ பார்வதி என்ன சொன்னாங்கன்னா, இருக்கிறதுலேயே அவங்க கிட்ட தான் அதிகமான பால்ஸ் இருந்துச்சு, அதனால அவங்க கிட்ட இருந்து வாங்கினேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் சொன்னாங்க. இன்னொரு பக்கம் விக்ரம் என்ன சொன்னார்னா, நான் வந்து டிக்கெட் ஃபினாலேயோட அந்த போர்டு பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பாயிண்ட்ஸ் அடிப்படையில் போனேன். சுபிக்ஸா வந்து 9 பாயிண்ட்ல இருக்கா, பட் ஃபர்ஸ்டே அவுட் ஆகி வெளியே போயிட்டா அவளை விட்டுறலாம். ரெண்டாவது அரோரா கிட்ட பால்ஸே இல்லை, 0 பால்ஸ், அதனால அவளையும் விட்டுறலாம். அதுக்கு அடுத்ததாக பார்க்கும்போது கமருதீன் தான் அதிகமான பாயிண்ட்ஸ்ல இருக்கா, அதனால தான் நான் கமருதீனை சூஸ் பண்ணேன், அந்த அடிப்படையில் தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு லாஜிக்ல போறாப்ல, பார்வதி ஒரு லாஜிக்ல போறாங்க. தேர்ட் பிளேஸ் கிட்ட 32 பந்துகள் இருக்கு நினைச்சது அவங்க கம்மி பண்ணனும்னா இதாகும். இது அப்புறமா செகண்ட் ரவுண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. எல்லாரும் போயிட்டு பால்ஸ் எல்லாம் எடுத்து வந்தாங்க. அப்ப பார்வதி போயிட்டு ஒரு கோல்டன் பால் எடுத்து வந்துட்டாங்க. அந்த கோல்டன் பால் என்ன பண்ணாருன்னா கமருதீன் போயிட்டு புடிங்கிட்டு வந்துட்டாப்ல. புடிங்கிட்டு போனது மட்டும் இல்லாம அவருடைய பாஸ்கெட்ல தான வைக்கணும், அந்த மனுஷன் என்ன பண்ணிட்டாரு பாக்கெட்ல வச்சுக்கிட்டாப்ல. பார்வதி முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிட்டே இருந்தாங்க. அப்ப பிக் பாஸ் என்ன சொல்லிட்டாருன்னா, கோல்டன் பால் பாஸ்கெட்ல தான் வைக்கணும், பாக்கெட்ல வைக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே கமருதீன் வந்து பாஸ்கெட்ல வச்சாப்ல. உடனே
பார்வதி தூக்கிட்டு போயிட்டாங்க. அண்ட் பஜர் அடிக்கும் போது அந்த கோல்டன் பால் வந்து பார்வதி கிட்ட தான் இருந்துச்சு. இன்னொரு பால் பார்த்தீங்கன்னா அகைன் வந்து விக்ரம்கிட்ட தான் இருக்குது. ஸோ போன ரவுண்ட்லையும் சரி இந்த ரவுண்ட்லையுமே சரி பார்வதி அண்ட் விக்ரம் ரெண்டு பேர்கிட்ட தான் கோல்டன் பாலே கிடைச்சிருக்கு. அண்ட் இந்த கேப்ல பார்த்தீங்க அப்படின்னா வினோத் வந்து பால்ஸை எடுக்கிறார். அண்ட் பாலை எடுத்ததுக்கு அப்புறமா பிளாக் பால் வந்துருச்சுன்னா அந்த பாலை வந்து போடக்கூடாது. நமக்கு என்ன பால் வருதோ அந்த பாலை எடுத்துட்டு வந்து அதுக்கப்புறமா தான் அடுத்தவங்க பேஸ்கெட்ல போடுறதுக்கு ட்ரை பண்ணணும். ஆனால் வினோத் எடுக்கும் போது பிளாக் பாலை அடுத்த பால் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மாத்தினதுனால நீங்க இந்த கேம்ல இருந்து அவுட் ஆயிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸே அனௌன்ஸ் பண்ணிட்டாப்ல. அடிப்படை விதிமுறையை நீங்க மீறியதால் இந்த போட்டியிலிருந்து வெளியேற்றப்படுறீங்க. So the golden balls again விக்ரம் அண்ட் பார்வதி ரெண்டு பேர் கிட்ட தான் இருந்துச்சு இல்லையா? பிக் பாஸ் வந்து நீங்க யாரை சூஸ் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது பார்வதி வந்து சாண்ட்ரா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே கமர்தீன் வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னாப்ல. பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தாலும் இது கேமா தான் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கிற எல்லாருமே சொல்லிருந்தாங்க. அப்போ வந்து பார்வதியும் சாண்ட்ராவுமே இது நாங்க கேமா தான் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அதான் வினோத் அவுட் ஆகும்போது நீ ஒரு சிரிப்பு ஒன்று சிரிச்சி அதெல்லாம் பார்க்காம இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த மனுஷன் தான் வாலண்டரா போய் வம்பெல்லாம் இழுத்துட்டு இருந்தாப்ல. அப்போ வந்து பார்வதி என்ன ட்ரை பண்றீங்க, நீங்க ஹீரோ நாங்க வில்லின்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ரெண்டு பேரும் சண்டை போட்டு இருந்தாங்க. பிக் பாஸே பார்த்தாப்ல எவ்வளவு நாளைக்கு தான் உங்க ரெண்டு பேர் கண்டு வச்சு ஓட்டுறது, அமைதியா இருங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு முதல்ல போய் பால்ஸை வாங்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. அண்ட் அடுத்த விக்ரம் நீங்க யாரை சூஸ் பண்றீங்கன்னு சொல்லி கேட்கும்போது நான் சபரியை சூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு சபரிட்டு இருந்து 50% பால்ஸ் வந்து வாங்கிட்டு வந்துட்டாப்ல. என்னைக்கோ அண்ட் தேர்ட் ரவுண்ட்லயுமே பாத்தீங்கன்னா அகைன் விக்ரமுக்கு தான் அந்த கோல்டன் பால் வந்து கிடைச்சிச்சு. ஸோ கமர்தீன் என்ன பண்ணாப்ல விக்ரமுடைய பேஸ்கெட்ல இருந்து அந்த கோல்டன் பாலை எடுத்து வந்துட்டாப்ல. ஆனா இந்த மனுஷன் போயிட்டு பேஸ்கெட்ல வைக்கணுமா இல்லையா, நீ வையிடா விளையாடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பார்த்தாப்ல. கடைசி வரைக்கும் பார்வதி அந்த மாதிரிலாம் பண்ணல, அதனால நானும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில தான் வச்சுட்டு இருந்தாப்ல. இந்த மனுஷனும் முயற்சி பண்ணி பார்த்தாப்ல. கடைசியில் பால் கீழே விழுந்துச்சு, இவங்க ரெண்டு பேர் சண்டை போட்டுருக்காங்க. அந்த பாலை எடுத்து திவ்யா வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா திவ்யாட்ட இருந்து மறுபடியுமே விக்ரம் வாங்கிட்டு போயிட்டாப்ல. ஸோ தேர்ட் ரவுண்ட்லயுமே பாத்தீங்க அப்படின்னா கண்டினியூஸா 3 times வந்து விக்ரமுக்கு வந்து அந்த கோல்டன் பால் கிடைச்சிச்சு. இந்த கேப்ல பாத்தீங்கன்னா கமர்தீன் போயிட்டு நான் பால்ஸ் ட்ரை பண்றேன்னு சொல்லி எடுக்கும்போது பாத்தீங்கன்னா பிளாக் பால் வந்துருச்சு. பிளாக் பால் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனுஷன் உள்ள போட்டாப்ல. அதை வந்து பிக் பாஸ் நோட் பண்ணிட்டாங்க. சோ பஜர் அடிச்சோன்னே பிக் பாஸ் என்ன சொல்லிட்டாரு, கமர்தீன் நீங்க பால் எடுத்து கீழே போட்டதுனால நீங்களும் அவுட், இதே வேலையை தான் பார்வதியும் பார்த்திருக்காங்க, அதனால பார்வதியும் அவுட்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் அவுட் ஆனா கூட ஜோடியா தான் அவுட் ஆவாங்களா அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் நீங்க ஜோடியா அவுட் ஆயிட்டீங்கன்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ரெண்டு பேருமே இந்த டாஸ்கை விட்டு வெளியேற்றப்படுறீங்க. அண்ட் இப்பயுமே பாத்தீங்கன்னா கமர்தீன் தான் பார்வதி கிட்ட அப்படிங்கிற மாதிரி நக்கலா ஒரு சிரிப்புன்னு சிரிச்சிட்டு கர்மா இஸ் பூமரங், வன்மம் வீழ்த்தப்பட்டது அப்படிங்கிற மாதிரிலாம் வம்பிழுத்துட்டு இருந்தாப்ல. வன்மம் வீழ்த்தப்பட்டது. அப்பா அண்ட் இந்த ரவுண்ட்ல இந்த கோல்டன் பால்ஸ் யார் கிடைச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா தேர்ட் டைமா விக்ரமுக்கும் அண்ட் ஃபர்ஸ்ட் டைமா சபரிக்கும் கிடைச்சிச்சு. சோ விக்ரம் வந்து அரோராவை சூஸ் பண்ணாப்ல, சபரி வந்து திவ்யாவை சூஸ் பண்ணி அவங்க கிட்ட இருந்து 50% பால்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ கமர்தீனுக்கும் பார்வதிக்கும் செட் ஆகல அப்படிங்கிற பட்சத்தில் ரெண்டு பேருமே பேசாம இருந்துட்டாலே எந்த விதமான பிரச்சனையும் வராது. ஆனா யாராச்சும் ஒரு ஆள் நோண்ட ஆரம்பிச்சா மறுபடியும் பிரச்சனை வரதானே செய்யும். இந்த டாஸ்க் ஆரம்பிச்ச நேரத்துல இருந்தே பாத்தீங்கன்னா கமர்தீன் தான் பார்வதியை பிடிச்சி நோண்டிக்கிட்டே இருந்தாப்ல, வம்பிழுத்துட்டே இருந்தாப்ல. இப்போ கூட இதை அனௌன்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா கமர்தீன் என்ன பண்றாப்ல, பார்வதி பக்கெட்டை போய் பார்த்து அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. இவர் ஒரு நக்கல் பண்றாருன்னு சொல்லிட்டு பார்வதி என்ன பண்ணாங்கன்னா போடா அப்படிங்கிற மாதிரி லைட்டா அடிச்சாங்க. அவங்க சிரிச்சுட்டு தான் அடிக்கிறாங்கன்றது நல்லாவே தெரிஞ்சு. இந்த மனுஷன் அதை ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ஃபன்னா தான் எடுத்துட்டாப்ல. பிக் பாஸ் என்ன அடிக்கிறாங்க பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் கிட்ட எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாப்ல. அப்ப பார்வதி வந்து குழந்தரமா பண்ணாத பாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. திடீர்னு பார்த்தா எங்க இருந்தா கோவம் வந்துச்சு, என்ன ஏதுன்னு தெரியல. அந்த மனுஷன் இது ஒரு சீனா கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சாரான்னு தெரியல. டப்புன்னு பக்கெட்டை போட்டு ஒரு அடி ஒன்று அடிக்கிறாப்ல. அதை பார்த்து சபரிக்கு பயங்கரமா கடுப்பாயிட்டே என்னடா பண்ணிட்டு இருக்க, என்னடா பண்ணிட்டு இருக்காங்க, ஆள் இருப்பாங்கடா, ஆள் மேல பட்டுதான் என்னடா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் சபரி கத்த, ஒரு பக்கம் திவ்யா கத்த, நீங்க எல்லாருமே ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே இந்த மனுஷன் அவன் எப்படா அடிக்கலாம், என்ன அடிக்கிறதுக்கு அவன் யாரா, என் மேல எப்படா அவ கை வைக்கலாம், நான் அவளை அடிச்சா சும்மா விட்டுருப்பாடா, அவ எப்படா அடிக்கலான்ற மாதிரி கேட்டுருக்காப்ல. இதோ சட்டையை பிடிச்சி சப்பு சப்புன்னு கணத்துல 4 அறை கொடுத்த மாதிரி இந்த மனுஷன் பேசிட்டு இருக்காப்ல. இவர் போயிட்டு எல்லா நக்கல் நையாண்டி எல்லாமே பண்ணுவாரா. அதுக்காக அவங்க வந்து லைட்டா தட்டினா என்ன எப்படி அடிக்கலாம், என்ன அடிக்கிறதுக்கு நீ யாரு யாரு நீ அப்படிங்கிற மாதிரி பார்வதி கிட்ட ஏறிட்டு போறாரு. நீ யார் என் மேல கை வைக்க, யார் என் மேல கை வைக்க? அந்த பார்வதியும் வாயை வச்சுட்டு சும்மா இருக்காம சீப்பா பண்ணாத அப்படிங்கிற மாதிரி வார்த்தை விட்டுருந்தா எதுக்கு நீ இப்போ சீப்புன்னு சொல்ற அப்படிங்கிற மாதிரி மனுஷன் கிளம்பி வந்தாப்ல. அதுக்கப்புறமா பார்வதி என்ன சொல்றாங்கன்னா எங்க ரெண்டு பேருக்கும் டேர்ம் சரியில்லை அப்படிங்கிற பட்சத்தில் எதனால வந்து அவன் உச்சுலாம் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கும் போது நீ என்கிட்ட சாரி கேட்கற, என்கிட்ட நீ அப்பாலஜி கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. உங்ககிட்ட என்னால அப்பாலஜி எல்லாம் கேட்க முடியாது அப்படிங்கிற மாதிரி பார்வதி சொன்ன உடனே இதுக்கு முன்னாடி கையால தட்டி விட்ட பக்கிட்ட காலால ஒரே எத்து டமுக்கடின்னு அடிச்சாப்ல. அதை பார்த்து பயந்து அரை ஒரு பக்கம் ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமா சேர்ந்து பயங்கரமா கமர்தீனை பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப கூட அந்த மனுஷன் பாருங்க திரும்ப திரும்ப அவ எப்படா என்ன அடிக்கலாம், அவ என் மேல கையை வச்சிருக்கா, நான் மறுபடியும் கை வச்சா சும்மா விடுவாளா, அவட்ட இவனு கேட்க மாட்டீங்க, என்கிட்ட வந்து கேட்கறாப்ல. அதாவது ஏதோ சட்டையை பிடிச்சி கீழே உருண்டு மூஞ்சில 4 குத்தி ஏதோ பெரிய சண்டையான அளவுக்கு என் மேல கையை வச்சுட்டா, அது எப்படா இவனு கண்டுக்க மாட்டீங்கன்ற மாதிரி கேட்டிருக்காப்ல. அதை பார்த்தாலே தெரியும் அட போடா அப்படின்னு சொல்லி லைட்டா தட்டினது. ரெண்டு பேரும் நல்ல டேர்ம்ஸ்ல
இல்லாதப்போ இவங்க வந்து அந்த மாதிரி அடிச்சிருக்க கூடாது, அது கரெக்ட் தான். ஆனா அதே மாதிரி ரெண்டு பேரும் டேர்ம்ஸ்ல இல்லாதப்போ இந்த மனுஷன் வாலண்டரா ட்ரிகர் பண்றதோ, போய் வந்து நக்கல் நையாண்டி பண்றதோ, அந்த மாதிரி ரியாக்ஷன் பண்றதோ அதையும் பண்ணிட கூடாதுல்ல. அவர் அதை பண்ணும்போது பார்வதி அதை நார்மலா எடுத்துக்கணும். அப்படிங்கிற பட்சத்தில் பார்வதி பண்ணும்போது இவர் அதை நார்மலா தான் எடுத்துக்கணும். எதுக்காக இவ்வளவு சீனை கிரியேட் பண்றாரு அப்படிங்கிறது தெரியல. உடனே விக்ரம் ஒரு பக்கம் நீங்க இருந்தாலும் வேலை கேட்காது வா அப்படிங்கிற மாதிரி அவர் உள்ள எடுத்துட்டு போயிட்டாப்ல. இன்னொரு பக்கம் அரோரா அழுதுட்டு இருக்கிற பார்வதி பார்த்து என்ன இவ ஒப்பாரி வச்சிட்டு இருக்கா, நியாயப்படி நான் தானே அழுகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதிக்கு வராத அழுகிய வாலண்டரா கிரியேட் பண்ணி அழுகுறாங்கன்றது பச்சையா தெரிஞ்சு, என்னடி இப்படி பண்ணிட்டு இருக்கானோ, என்னடி பண்ண அவன்கிட்ட போய் பாலை எடுத்தது தப்பாடி, ஏட்டி இப்படி பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது கண்ணீர்லாம் வரலங்கிறது கேமரால பதிவாயிருன்றதுனால மூஞ்ச வர பறந்துக்கிட்டு அழுகிறாங்களாமா. இவங்க ஒரு பக்கம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண, அந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிச்சுன்னு நடிப்பறக்கி சும்மா இருப்பாங்களா, அவங்களும் களத்துல இறங்கிட்டா, ஏய் இப்பெல்லாம் இல்லடி அதுதாண்டி கேம், நீ ஆண்டதுல தப்பே இல்லடி, அவன் தாண்டி அப்படி பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் மாறி மாறி ஹெவி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க. ஒரு பக்கம் கமருதீன் களத்துல இறங்கி ஒரு சீனை கிரியேட் பண்றாப்புல, அவர் உருவாக்கி விட்ட சீன்ல இருந்து இவங்க கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி இவங்க ஒரு சீனை வந்து கிரியேட் பண்றாங்க. இப்படியே ரெண்டு பேரும் மாறி மாறி இந்த டிராமா தான் பட்டுக்காங்க. இந்த சீசன் ஃபுல்லா இந்த டிராமா வச்சே ஓட்டிடுவீங்களாடா. இந்த கமருதீன் பார்வதி கண்டென்ட் அப்படியே எடுத்து ஓரமா வச்சுட்டு வேற என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தா வெறும் சக்கம் மட்டும் தான் இருக்கு. நீ பண்ணது கரெக்ட் சொல்றேன், இது கேம். அப்புறம் விக்ரம் வந்து கமருதீனை உள்ள கூட்டு வந்தோடனே பின்னாடியே வினோத் வந்தாப்ல, இதுக்கு நான் தேவையில்லாம கோபப்படுற அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே கமருதீன் மறுபடியும் என்ன அடிக்கிறா மச்சான் அவ அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, அவ அடிச்சா நீ திருப்பி அடிக்க வேண்டியதுடா, எதுக்கு நான் தேவையில்லாம கோபப்படுற அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காப்ல. திருப்பி அடிக்கணுமா, ஏன்னா விவசாயம் பேசுற, திருப்பி அடிச்சா ரெட் கார்டு கொடுப்பாங்கன்னு சொல்லி சொன்னா, ஐயோ திருப்பி அடிக்கணும்னு சொல்லிட்டான், அவ அடிச்சா நீ பேசணும்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ல வந்தேன், வாய்ஸ் ஸ்லிப் ஆயிடுச்சுடா அப்படிங்கிற மாதிரி அவ்வளவு சீரியஸான கான்வர்சேஷன்ல கூட இந்த மனுஷன் சீரியஸான காமெடி வேற பட்டிருக்காப்ல. என்ன அச்சடாவ அடிச்சா நீ அவ்வளவுதான் அடிக்கணும், நீ எதுக்கு அவ்வளவு பிக் பாஸ் பஸ் அடிச்சு அடுத்த ரவுண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணாரு. இந்த ரவுண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா விக்ரம், சபரி, அரோரா, திவ்யா அண்ட் சாண்ட்ரா இந்த 5 பேர் தான் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அண்ட் இந்த ரவுண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா அரோராக்கு தான் அந்த பிளாக் பால் வந்துச்சு. கடைசி வரைக்கும் அரோரா கையில தான் அந்த பிளாக் பால் இருந்துச்சு அப்படிங்கிறதுனால அவங்க தான் அவுட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அட் த சேம் டைம் அரோரா கிட்ட தான் அந்த கோல்டன் பால் இருந்துச்சு. பட் அரோரா அவுட்ங்கிறதுனால அந்த கோல்டன் பாலுக்கு வேல்யூ இல்லாம போயிருமான்னு சொல்லி பார்த்தா பிக் பாஸ் வந்து வேல்யூ இருக்குமா, நீ யாரை சூஸ் பண்ற அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டாப்ல. உடனே அரோரா வந்து சபரி கிட்ட தான் இருக்கிறதுலே அதிகமான பால்ஸ் இருந்துச்சு. கரெக்டா வந்து சபரியை சூஸ் பண்ணதுனால கரெக்டா அவுட் ஆகி வெளியே போனாலுமே பயங்கரமான பாயிண்ட்ஸ், கிட்டத்தட்ட 42 பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணிட்டு தான் அவுட் ஆகி வெளியே போனாங்க. பிக் பாஸ் நான் சபரியோட பால் எடுத்தேன். அப்புறமா அடுத்த ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா விக்ரம், சாண்ட்ரா, திவ்யா அண்ட் சபரி 4 பேர் தான் இருந்தாங்க. அதுல திவ்யா கிட்ட அந்த பிளாக் பால் போயிடுச்சு. சோ கடைசி வரைக்கும் அந்த பிளாக் பாலை யார்கிட்டயும் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியல அப்படிங்கிறதுனால திவ்யா தான் அந்த ரவுண்ட்ல இருந்து எவிக்ட் ஆனாங்க. அண்ட் அதுக்கு அடுத்த ரவுண்ட் தான் கடைசி ரவுண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த ரவுண்ட்ல மொத்தமே 3 பேர் தான், விக்ரம், சபரி அண்ட் சாண்ட்ரா, இவங்க 3 பேர் தான் இருந்தாங்க. இதுல சாண்ட்ராக்கு தான் அந்த பிளாக் பால் வந்துச்சு. இந்த ரவுண்ட்ல யாருக்கு பிளாக் பால் வந்தாலுமே ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. இந்த பிளாக் பாலை வச்சுட்டு நம்ம அவுட் ஆனாலுமே வந்துட்டு நமக்கு வந்து கன்சிடர் தானே பண்ண போறாங்க, எவ்வளவு பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறதுனால சாண்ட்ரா என்ன பண்ணாங்கன்னா விக்ரமோடைய அந்த பேஸ்கெட்ல போயிட்டு அந்த பிளாக் பாலை வச்சுட்டு விக்ரம் கிட்ட இருந்த அந்த கோல்டன் பாலை எடுத்து வந்துட்டாங்க. கரெக்டா சாண்ட்ரா அந்த பாலை கொண்டு வந்து அவங்க பக்கெட்ல வச்ச உடனே பிக் பாஸ் பஸ்ல அடிச்சார் அப்படிங்கிறதுனால அந்த கோல்டன் பால் வந்து சாண்ட்ராக்கு தான் வந்துச்சு. இப்போ யாரை சூஸ் பண்ண போறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது சபரி அண்ட் சாண்ட்ரா 2 பேர் கிட்ட தான் கோல்டன் பால் இருந்துச்சு. இதுல சபரி வந்து விக்ரம் பேரை வந்து சொல்லிட்டாப்ல, கரெக்டா சாண்ட்ரா என்ன பண்ணிட்டாங்க சபரி பேரை வந்து சொல்லிட்டாங்க. சோ இப்போ சபரி வந்து விக்ரம் கிட்ட இருந்து வாங்குறாரு இல்லையா பால்ஸ், அந்த பால்ஸ்ல இருந்தும் 50% சாண்ட்ரா வாங்கிக்க போறாங்க. சோ அதனால சாண்ட்ராக்கு வந்து எக்கச்சக்கமான பால்ஸ் வந்து கிடைச்சிருச்சு. ஆக்சுவலா சபரி வந்து சாண்ட்ரா பேரை சொல்லியிருந்தார் அப்படின்னா மேபி அதுல கொஞ்சம் சேஞ்சஸ் வந்திருக்கான வாய்ப்பு இருந்திருக்கலாம். பட் அந்த இடத்துல கொஞ்சம் சபரி தப்பான முடிவு எடுத்துட்டாரோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுச்சு. ஸோ ஃபைனல் ஸ்கோர் பார்க்கும்போது சாண்ட்ராக்கு தான் இருக்கிறதுலே அதிகமான பால்ஸ் 163 பால்ஸ் இருக்குதுங்கிறதுனால அவங்களுக்கு தான் 9 பாயிண்ட்ஸ் கிடைச்சு. The winner of the round is Sandra 163. விக்ரம்க்கு வந்து 142 பால்ஸ் சொல்லிட்டு 8 பாயிண்ட்ஸ் கிடைச்சு. அண்ட் சபரிக்கு வந்து 7, திவ்யாக்கு 6, அரோராக்கு வந்து 5, பார்வதிக்கு வந்து 4, வினோத்துக்கு வந்து 3, கமருதீனுக்கு வந்து 2 அண்ட் சுபிக்ஷாக்கு பாத்தீங்கன்னா வெறும் 1 பாயிண்ட் தான் கிடைச்சு. போன டாஸ்க்ல தான் 9 பாயிண்ட் எடுத்தாங்க. இந்த டாஸ்க்ல அப்படியே மாறி வெறும் 1 பாயிண்ட் கொண்டாங்க. Subiksha 14. அண்ட் ஒன்ஸ் இந்த டாஸ்க் முடிஞ்ச உடனே சாண்ட்ரா அண்ட் பார்வதி 2 பேரும் உட்காந்து பேச ஆரம்பிச்சாங்க. அப்ப சாண்ட்ரா வந்து நான் மறுபடியுமே ஒரு நடிப்பு அரக்கிய அவதாரம் எடுக்க போறேன் அப்படிங்கிற பேர்ல ஹெவி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கமருதீன் பண்ணது ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் தான், இல்லைன்னு சொல்ல, அந்த ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் எடுத்து நான் ஹெவி பெர்ஃபார்மன்ஸ் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல இவங்க 2 பேரும் பண்ற அலப்பறை இருக்கு பாருங்க. அதுலயும் சாண்ட்ராலாம் இவன் பண்ணதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரே பதட்டமாய் போச்சு. அது என்ன, யாராவது ஜெயிச்சா உடனே அடிச்சிருவானா, நீ ஜெயிச்சா ஒன்னு அடிச்சிருவானா, இது எப்படி தெரியுமா இருக்கு, கமருதீன் கிட்ட யாருமே விளையாட போக கூடாது. விளையாட போனா அடி உழும், உதவுளும், ரத்தம் வரும்.
அந்த மாதிரிலாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. டிக்கெட் டு ஃபினாலே வேற யாராவது வாங்கினா அடிச்சிடுவியா? ஒரு பக்கம் நடிப்பிறக்கி தான் களத்தில் இறங்கி பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்றாங்கன்னு சொல்லி பார்த்தா அதை பார்த்து பார்வதி அப்ப நான் மட்டும் என்ன ஜொம்பையா, நானும் உனக்கு ஈக்குவலான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கத்தானே செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் ஆரம்பிக்கிறாங்க. நீ சொல்றது கரெக்ட் தான், பட் இன்னொரு பக்கம் யோசிச்சு பாரு, அவன் எல்லார்கிட்டையும் காட்டுறானா, என்கிட்ட மட்டும் தான் காட்டுறான் அப்படிங்கிறத கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ரிஜிஸ்டர் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம எதுக்கு சாஃப்ட்வேர் இருக்கவங்க கூட ஏன் இவ்வளவு அக்ரெஷன் காட்டுறான்னு சத்தியமா புரியவே இல்லையே. ஒரு மாதிரி பயமா இருக்கு இவன் பண்றதெல்லாம் வச்சு பார்த்தா, இவன் கூட பழகுனதெல்லாம் யோசிச்சு பார்த்தா எனக்கு கடுப்பா இருக்கு. இப்படிப்பட்ட பர்சனோட இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரி. இதெல்லாம் என்னால எப்படி எனக்கு அவனை பார்த்தா இப்போ ஒரு மாதிரி பயமா இருக்கு. பார்வதி பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, கமருதீன் இந்த வீட்டில் இதுக்கு முன்னாடி இது மாதிரி ரியாக்டே பண்ணது கிடையாது. அந்த மனுஷனுக்கு கோவம்லாம் என்னன்னு தெரியாது, கோவமே பட்டது கிடையாதுங்க. இன்னைக்கு தாங்க அவன் வாழ்க்கையில இவ்வளவு பெரிய கோவத்தை காமிச்சிருக்கான். அதுலயும் ஃபர்ஸ்ட் டைமா என்கிட்ட தான் கோவத்தை காமிச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. கமருதீனும் பார்வதியும் சேர்ந்து இருக்கும்போது ரெண்டு பேரும் போட்ட ஆட்டம் என்ன, இவங்க ரெண்டு பேரும் போட்ட சண்டைகள் எவ்வளவு. அப்பெல்லாம் கமருதீன் கத்தும் போது பார்வதி கூட இருந்துட்டு நல்லா நல்லா எக்ஸ்ட்ராவா கத்து, நான் கூட இருக்கேன், நானும் சேர்ந்து கத்துறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சேர்ந்து கத்திட்டு இப்போ அவங்க கிட்ட கத்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இவங்க ரெண்டு பேருக்கும் பிரச்சனைன்னு வந்து பிரிஞ்சதுக்கு அப்புறமா பாத்தியா எப்படிலாம் கத்துறான் பாத்தியா, எப்படிலாம் ரியாக்ட் பண்றான் பாத்தியா, எவ்வளவு பயமா இருக்கு பாத்தியா, இவன் கூட வீட்டில் இருக்கிறதுக்கு நம்ம கடுப்பா இருக்கு பாத்தியான்ற மாதிரிலாம் பேசுறீங்கன்னா இதெல்லாம் கொஞ்சமாச்சும் நியாயமா இருக்கா? க்ளோஸா இருந்த மொமெண்ட்ஸ்லாம் வந்து எனக்கு அப்படியே உடம்பு கடுப்பா இருக்குடி. அண்ட் இந்த கமருதீனும் லேஸ் பட்ட ஆள்லாம் கிடையாது. கிரியேட் பண்ண வேண்டிய சீன் எல்லாம் பயங்கரமா கிரியேட் பண்ணிடுவாப்ல. அண்ட் கரெக்டா கேமரா முன்னாடி வந்து ஒரு சாரியும் போட்டு வச்சிருவாப்ல. அந்த மாதிரி தான் இப்போ கேமரா முன்னாடி வந்துட்டு, அதாவது நான் கண்ட்ரோல் மீறி வந்துட்டேன்னா, பட் நான் என்ன கோத்ரூ பண்றேன்றது எனக்கு தான் தெரியும். பார்வதி வந்து லவ் கேம் பண்றேன்ற மாதிரி ட்ரிகர் பண்றாங்க, அட்டாக் பண்றாங்க. ஒன்னிலங்க நான் போயிட்டு உச்சு தான் சொன்னேன், அதுக்கு அடிச்சிட்டாங்க. அதாவது எனக்குன்னு ஒரு டிக்னிட்டி இருக்கு, நான் இதை இன்சல்ட்டா எடுத்துக்கிறேன். எங்க ஃபேமிலியில வந்து சொல்லிட்டு போனாங்க தனியா தான் ஆடணும் அப்படின்ற மாதிரி, அதுவும் தனியாக தான் ஆடிட்டு இருக்கேன். நான் இவ்வளவு பேசுறதுனால நான் பண்ணது கரெக்ட்ன்ற மாதிரி நியாயப்படுத்துறது வரல, நான் பண்ணது தப்பு தான். பட் இருந்தாலும் அதை பேசி பேசி பெருசாக்கிறதுக்கு பார்வதி ஒரு பக்கம் ட்ரை பண்றாங்க. நான் அதில் ஃபோக்கஸ் பண்ணாம டிக்கெட் ஃபினாலே வரக்கூடிய டாஸ்க்ல தான் முழுசா ஃபோக்கஸ் பண்ண போறேன். பட் இருந்தாலும் சாரி கேட்கணுமா இல்லையா, அந்த சாரியை கரெக்டாக கேட்டுறேன் அப்படிங்கிற பேர்ல பிக் பாஸ், விஜய் சேதுபதி, ஆடியன்ஸ், மக்கள் எல்லாருக்கும் நான் சாரி கேட்டுக்கிறேன். உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணியிருந்தா சாரி அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் பொதுவாக ஒரு சாரி வர சொல்லிடுறாப்புல. சாரி டு சேதுபதி சார், சாரி டு பிக் பாஸ். ஏன்னா ஆல்ரெடி விஜய் சேதுபதி வீக்கெண்ட் எபிசோட்ல பேசுறதுக்கு டாபிக் இல்லைன்னு சொல்லிட்டு எதையே எடுத்து பேசிட்டு இருக்காப்புல. அதுலயும் குறிப்பா சண்டே எபிசோட்லாம் 15 நிமிஷம் தான் மூஞ்சியை காட்டுறாப்புல. வெறும் இந்த எவிக்ஷன் ப்ராசஸ் நடந்ததுக்கு தான் வரேன்ற மாதிரி வந்துட்டுலாம் போறாப்புல. மீதி நேரம்லாம் பார்த்தா வீக்லி எபிசோடு மாதிரி ஓடிட்டு இருக்கு. அதனால கண்டிப்பா இந்த விஷயம் வந்து வீக்கெண்ட் எபிசோட்ல அட்ரஸ் பண்ணுவார் அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சு வச்சுக்கிட்டு அங்க சாரி கேட்கறதுக்கு முன்னாடி இங்கேயே ஒரு சாரியை போட்டு வச்சோம்னா அடி கொஞ்சம் கம்மியா இருக்கும்ல, அதுக்காக பண்றாரோ என்னவோ. சாரி டு மக்கள், எனக்கு மனசு ரொம்ப. அப்புறமா டிக்கெட் ஃபினாலேயோட தேர்ட் டாஸ்க் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இது என்ன டாஸ்க் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ரவுண்ட் டேபிள் ஒன்று இருக்கு. அந்த டேபிள் அப்படியே சுத்திக்கிட்டே வந்து அந்த டாப்பை வந்து கழட்டணுமா. அதை கழட்டினதுக்கு அப்புறமா ஆப்போசிட் சைடில் போயிட்டு அந்த டாப்பை வச்சு அப்படி சுத்திக்கிட்டே வந்து அதை பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு பசில் கொடுத்துருப்பாங்க. அதில் கொடுத்துருக்க பிக்சர் படி அந்த பசிலை வந்து கரெக்டாக நம்ம அலைன் பண்ணணும். யார் வந்து கம்மி டைம்ல இந்த டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்றாங்க அப்படிங்கிறத பொறுத்து 1 to 9 பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. நேரத்தை அடிப்படையா வச்சு வெற்றியாளர் அறிவிக்கப்படுவார். இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் விக்ரம் தான் இருக்கிற எல்லாத்தையும் விட ரொம்ப கம்மி டைமிங்ல முடிச்சார் அப்படிங்கிறதுனால அவருக்கு தான் இந்த டாஸ்க்ல வந்து 9 பாயிண்ட்ஸ் வந்து கிடைச்சிச்சு. ஸோ ஓவரால் இப்போ வரைக்கும் நடந்திருக்க அந்த 3 டாஸ்க் அடிப்படையை வச்சு பார்க்கும்போது விக்ரம், சபரி அண்ட் அரோரா இவங்க 3 பேருமே 19 பாயிண்ட்ஸோட லீடிங்ல இருக்காங்க. அதுக்கு அடுத்த கமருதீன் வந்து 16 பாயிண்ட்ஸ்ல வந்து 4th பிளேஸ்ல இருக்காப்ல. திவ்யா வந்து 15 பாயிண்ட்ஸோட 5th பிளேஸ்ல இருக்காங்க. சாண்ட்ரா அண்ட் பார்வதி இவங்க 2 பேரும் வந்து டாஸ்க் இல்லாம தான் ஜோடியா இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தா டாஸ்க்லயும் கிட்டத்தட்ட ஒரே பாயிண்ட் தான் எடுத்திருக்காங்க. 2 பேருமே 14 பாயிண்ட்ஸ் எடுத்து 7th பிளேஸ்ல வந்து இருக்காங்க. சுபிக்ஷா வந்து 11 பாயிண்ட்ஸோட 8th பிளேஸ்ல இருக்காங்க. அண்ட் வினோத் வந்து 8 பாயிண்ட்ஸோட 9th பிளேஸ்ல, லாஸ்ட் பிளேஸ்ல வினோத் தான் இருக்காரு. சூப்பர்ரா டேய் விக்ரம். 1 minute. சண்டே எபிசோட்ல திவ்யா அண்ட் விக்ரம் 2 பேருக்குள்ள பயங்கரமான பிரச்சனைலாம் வந்திருக்கும். கடைசி வரைக்கும் நான் பேசுறத காது கொடுத்து கூட கேட்க மாட்டியா நீ அப்படிங்கிற மாதிரி மனுஷன் வந்து காட்டு கத்து கத்திருப்பாப்ல. என் ஒய்ஃப் எப்படி நீ இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பயங்கர ஆக்ரோஷமா வந்து பேசியிருப்பாப்ல. அண்ட் திவ்யா ஒரு பக்கம் ஏங்கி ஏங்கி அழுதுருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாமினேஷன்ல கூட நாமினேட் பண்றது வந்து கரெக்டான ரீசன் சொல்லி நாமினேட் பண்ணாப்ல. அதுல எந்த விதமான தப்பு நம்ம சொல்ல முடியாது. பட் அந்த யூஸ் பண்ண வார்த்தைகள் இருக்கு இல்லையா, கோலை, அதுக்கப்புறம் வந்து ஃப்ராடு, அந்த மாதிரி எக்கச்சக்கமான வார்த்தைகள் வந்து யூஸ் பண்ணாப்ல. அப்ப கூட அங்க இருக்கிற எல்லாருமே வந்து அந்த மாதிரி வார்த்தையை யூஸ் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் பிக் பாஸே சொல்லட்டும், என்ன செருப்பால் அடிச்சா கூட பரவாயில்ல, நான் அந்த மாதிரி வார்த்தைகளை தான் யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டே இருந்தாப்ல. அதனால இப்ப வரைக்குமே திவ்யா அண்ட் விக்ரம் 2 பேருக்குள்ள ஒரு நல்ல டேர்ம்ஸ் இல்ல இல்லையா. அதனால சுபிக்ஷா உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும்போது இப்பயுமே சொல்லுவேன், எனக்கு திவ்யாவுடைய பாண்டெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது. ஏன்னா நான் பேசுறதை அவங்க காது கொடுத்து கூட கேட்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் நான் இன்னைக்கு பண்ணது வந்து திவ்யா வந்து ரொம்ப பயந்துட்டாங்க, என்னால இந்த வீட்டில் ஒரு பொண்ணு பயந்துட்டாங்கன்றதை என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாப்புல. கொஞ்ச நேரத்திலே பார்த்தா திவ்யா கூப்பிட்டு உங்ககிட்ட பேசணும், பெருசா பேசணும்னா கான்வர்சேஷன்லாம் கிடையாது, அன்னைக்கு நான் பண்ணலன்னா அதுக்கு சாரி கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே திவ்யா வந்து உங்க சாரிலாம் எனக்கு வேணாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஒருவேளை வீக்கெண்ட் எபிசோடு கொண்டு வந்து
அங்கே வச்சு பேச போகிறாங்க போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைக்கும் போது அப்படிலாம் இல்லை, எனக்கு அவருக்கும் பெருசாக எந்த பிரச்சனையும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல, அதனால வேணாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சிம்பிளாக முடிச்சு விட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு திவ்யா இந்த பிரச்சனையை இவ்வளவு சுமூகமா முடிச்சதுக்கு மொத்தமா 2 காரணம் இருக்கலாம். ஒன்னு, வீக்கெண்ட் எபிசோடுக்கு இந்த பிரச்சனையை கொண்டு போய் நமக்கு சாதகமா அமைஞ்சிருச்சுன்னா பரவாயில்ல, ஆனா வழக்கமாவே விஜய் சேதுபதி விக்ரம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆளு தான், அதுக்கேற்ற மாதிரி அவருக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம ரோஸ் பண்ணிட்டாருன்னா தேவையில்லாத விஷயமாய் போயிருமே, அதனால வேணாம் இதை இங்கேயே முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி முடிச்சாங்களான்னு கூட தெரியல. இல்ல அதுக்கு மன்னிப்பு கேட்கதான் அதோட நீங்க எபிசோட் முடிஞ்சு போச்சு. ஸோ நீங்க எபிசோட் பொறுத்த வரைக்கும் இந்த டிக்கெட் ஃபினாலே ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற எஃபெக்டை காட்டுற மாதிரி அரோரா அண்ட் சுபிக்ஷா 2 பேருமே அவங்களுடைய 100% இல்ல 200% எஃபோர்ட்டை போட்டு கிட்டத்தட்ட 6 மணி நேரம் அந்த இடத்துல இருந்ததெல்லாம் உண்மையிலேயே அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான். அண்ட் வந்து பிசிக்கல் டாஸ்க்னு வந்துச்சுன்னா நாங்கள் ஒன்றும் சொம்பலாம் கிடையாது, நாங்களும் களத்தில் இறங்கி பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணுவோம்ல அப்படிங்கிற மாதிரி உண்மையிலேயே 2 பேரும் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக அரோரா வந்து பிசிக்கல் டாஸ்க் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் இருந்துச்சு இல்லையா, அந்த பேரை ஃபர்ஸ்ட் டாஸ்க்லேயே ஒட்டச்சும் காமிச்சிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் சுபிக்ஷா என்னதான் ஃபர்ஸ்ட் டாஸ்க்ல அந்த மாதிரி ஸ்கோர் பண்ணியிருந்தாலும் அடுத்த டாஸ்க்ல அடி வாங்கி அவங்க வந்து இப்போதைக்கு 8th பிளேஸ்ல தான் இருக்காங்க. அண்ட் வினோத்லாம் வந்து 9th பிளேஸ்ல இருக்காப்ல. ஸோ இப்போதைக்கு இந்த டிக்கெட் ஃபினாலே டாஸ்க் யாருக்குள்ள பயங்கர காம்படிஷனா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 4 பிளேசஸ் இருக்காங்க பாத்தீங்களா, இதுல யாராச்சும் ஒரு ஆள் தொடர்ந்து அடுத்து 99 பாயிண்ட்ஸ்லாம் அடிச்சிட்டாங்க அப்படின்னா மேக்ஸிமம் அந்த பர்சனுக்கு தான் டிக்கெட் ஃபினாலே கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்கலாம். ஸோ யார் கிடைக்க போது என்ன எதுன்றதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த டாஸ்க்லாம் அப்படி தள்ளி வச்சுட்டு வேற என்னடா இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்தா வேற யார், எங்க அம்புலி மாமா தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம கமருதீன் அண்ட் பார்வதி இவங்க ஒரு பிரச்சனை தான் போயிட்டு இருக்கு. அண்ட் இதுல வர பார்வதிக்கு சப்போர்ட்டா ஒரு பக்கம் சாண்ட்ரா வேற களத்துல இறக்கிருக்காங்க, அதுவே வந்து பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸா இருக்கு. 2 பேருமே சேர்ந்து எவ்வளவு டிராமா பண்ண முடியுமோ எவ்வளவு சீனை கிரியேட் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. கடத்த இதை வச்சு தான் இந்த எபிசோட ஓட்டி ஆகணும், இந்த சீசனை ஓட்டி ஆகணும், வீக்கெண்ட் எபிசோட் வரைக்கும் இதை வச்சு தான் ஓட்டி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வேற வழி இல்லாம அவங்களும் ஓட்டுறாங்க, நம்மளும் வேற வழி இல்லாம அதை உட்காந்து பார்த்து தான் ஆக வேண்டிய நிலைமையில இருக்குது. எப்படா இந்த சீசனை முடிப்பீங்க, யார் தானே டைட்டில் வின்னர், யார் தானே டாப் 5ல வர போறா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு நாங்கள் இன்னுமே ரொம்ப ஆர்வமாக தான் இருக்கோம். ஸோ பார்ப்போம் என்ன நடக்கும் போது எது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க எபிசோட் பத்தின கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க. இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டிப்பாக பார்க்கணும்னு வச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் கூட பெல் ஐகான் டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டைம் கொண்டு சேர்ந்துரும். ஸோ மீண்டும் மச் சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூட சூப்பரான ட்ரோலோட தான் சந்திக்கலாம். பை ஃப்ரம் ஷாஃபி, டாடா, பை அண்ட் டேக் கேர்.